முதுமைங்கிறது எனக்கு இப்போ என்ன தோன்றதுன்னா, இப்போ எனக்கு பல விஷயங்களில் நம்ம ஊரை சரி பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம். நம்ம இருக்கிற மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. குழந்தைகள் மாதிரி பெரியவாளுக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் காமாட்சி. நான் பிறந்தது தஞ்சாவூரில், அதனால தான் எனக்கு காமாட்சின்னு பேர் வச்சாங்க. எனக்கு ஜூலை மாதம் வந்தாக்க எனக்கு 97 வயசாகுது. எங்கள் அப்பா ரயில்வேல வேலையாக இருந்தார். அம்மா பழைய நாள் மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் தான். படித்ததெல்லாம் பெங்களூர். அப்புறம் கல்யாணம் ஆகி கல்கட்டாவுக்கு போயிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டு டெல்லியில் வேலையாச்சு, அவருக்கு ராஷ்டிரபதி பவனில். அதுக்கு முன்னாடி நாங்கள் கல்கட்டாவில் ஒரு வருஷம் இருந்தோம். அப்போ மகாத்மா காந்தி பார்த்துருக்கேன் நோக்காலியில். இண்டிபெண்டன்ஸ் போது ஐ வாஸ் இன் கல்கட்டா. அப்போல்லாம் அந்த வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால், அந்த டர்மாயில் எல்லாம் பார்த்துருக்கேன், நிறையா பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வி வென்ட் டு டெல்லி. ஒரு 30 வருஷம் அங்கே இருந்தோம். என் குழந்தைகள்லாம் படித்ததெல்லாம் டெல்லி தான். எனக்கு ஒரு பொண்ணு 2 பிள்ளைகள். எல்லோரும் நல்லா படித்து நல்ல பொசிஷனில் இருக்கா எல்லாருமே. எனக்கு 3 பேரம்பேத்தி, ஒரு 5 கொள்ளு பேரம்பேத்தி எல்லாம் இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் ஐ எம் வெரி லக்கி இன் ஆல் திஸ். We had a wonderful life in Delhi. அதுக்கப்புறம் இங்கே மெட்ராஸுக்கு வந்தோம். இங்கே ஒரு 40 வருஷம் ஆகுது. டெல்லியிலேருந்து சென்னைக்கு 1978 வந்தோம். பட் இட் வாஸ் அ கிரேட் ஷாக் ஃபார் மீ. டிஃப்ரென்ஸ் இன் லைஃப் ஸ்டைல் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு இந்த ஊரே பிடிக்கல. அங்கே இருந்த மாதிரியே வேறு, இங்கே ஜனங்கள் பழகிற மாதிரியே வேறு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஐ காட் யூஸ்ட் இந்த டைம் லைஃப்பில் ஒர்க் பண்ணதில் ஐ காட் யூஸ் டு தி கல்ச்சர் இன் சென்னை. எனக்கு பல விஷயங்களில் நம்ம ஊரை சரி பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம். இங்கே நானும் டாக்டர் டேடி பாபுன்னு இருக்கார். அவரும் கொஞ்சம் எல்லா என்வாயன்மெண்ட்டு அதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணுவார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சிவிக் ஃபோரம் ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்பார்க்குன்னு விட்டு. இட்ஸ் சர்டன் அம்பர்லா ஃபோரம். We help people, government and the public, அது மாதிரி வச்சுக்கலாம். We have done a lot. இந்த ட்ரீ பிளான்டிங்காக இருக்கட்டும், அண்டு மரத்தை வெட்டக்கூடாது, அதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நிறையா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு ரோடு இடு சரியில்லைன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஃபார் இன்ஸ்டன்ஸ், அதெல்லாம் இங்கே பெசன்ட் நகர் இஸ் சாண்டி ஏரியா, இங்கே கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நிறுத்தியிருக்கோம். எது நல்லது எது கெட்டதுன்னு அதெல்லாம் பார்த்து பொதுமக்களுக்கு சரியாக எவ்வளோ பண்ணணுமோ அதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ எல்லோரும் என்னை பார்த்துட்டு, என்னோடய வயசை பார்த்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஆச்சரியம். இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்ச முட்லேயே சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஐ வில் பி தி ஓல்டஸ்ட் லிவிங், அந்த மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். எல்லோரும் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக ரொம்ப ஆசையாக இருக்கா. எனக்கும் எல்லாருக்கும் பேசுறதுக்கெல்லாம் பிடிக்கும். முதுமைங்கிறது எனக்கு இப்போ என்ன தோன்றதுன்னா, இப்போ கொஞ்ச நாளாக முதுமைக்கு கொஞ்சம் மரியாதை அதெல்லாம் இல்லை. முன்னெல்லாம் எங்கேயாவது ஒரு பாட்டி ரோட்டில் போயிட்டு இருப்பா. இப்போ 100கணக்கில் இந்த பாட்டிஸ் அண்ட் தாத்தாஸ் அண்ட் எல்லாருக்குமே இது என்னடாதுங்கிற மாதிரி தோண்டிப்படுத்துன்னு தோன்றது எனக்கு பர்சனலி இண்டிபெண்ட்டாக இருந்தே பழக்கம். எனக்கு அப்படியே இருக்கணும்ன்ட்டு எனக்கு என்னோடய ஆசை. பட்டு தனியாக இருக்கிறது பல பேருக்கு கஷ்டம்தான். ஒரு கடை அடிக்க போகிறதோ, வெளியில் போகிறதோ, ஒரு துணை கிடைக்கிறதோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஒன்றும் இல்லை, இதுக்கு நம்ம வெளியில் ஒரு வாக்கிங் போகணுன்னா கூட ஒரு வயசுக்கு அப்புறம் கூட யாராவது வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், சீனியர் சிட்டிசன்ஸ் வெளியில் ஐஸ்கிரீம் போகிறதோ, கடைக்கு போகிறதோ, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கெல்லாம் we should have provision. எல்லோரும் கேட்குறா, இந்த வயசில் எப்படி how are you managing, how are you maintaining your healthன்னு விட்டு. ஜென்ரலி பை நேச்சர் ஐ எம் அ ஜாலி பர்சன். ஐ லவ் லைஃப், ஐ லவ் லாஃப்டர். எல்லாரையும் சிரிச்சு பேசிட்டு விளையாடணும் அப்படின்னுட்டு. எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தால் கூட மறந்துவிடுவேன் சீக்கிரமாக. நம்ம இருக்கிற மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. நான் எப்படி பண்ணிக்கிறேன்னா, இப்போ என்ன இருக்கிற மட்டும் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு காலம்பரை ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆல் மை அந்த கால் நீசி சித்தனை எக்ஸசைஸு, சைக்கிளிங் அதெல்லாம் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஏந்து ஐ டேக் மை எல்ட்ராக்சின். அப்புறம் கொஞ்சம் நாள் மெடிடேட் அண்ட் கொஞ்சம் ஏதோ எக்ஸசைஸ் இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். என்னோடய அபிப்பிராயம் சீனியர் சிட்டிசன்ஸ் கேன் கண்ட்ரிபியூட் அ லாட் டு தி ஃப்யூச்சர் ஆஃப் தி சில்ட்ரன்.
அது இன்னும் அந்த குழந்தைகளுக்கு இன்னும் தெரியல. தாத்தா பாட்டிக்கிட்ட உட்காந்துட்டு ஒரு கதை பேசுறது, அதெல்லாம் யூ கேன் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் ஃப்ரம் அஸ். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஒரு பார்க்கிற்கு போனால் கூட அங்கே உட்காந்து குழந்தைலாம் பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு அவளுக்கு எல்லாம் சொல்லணும் எங்களோட லைஃப்பை பற்றியெல்லாம். ஏன்னா அவளுக்கு இப்போ ஒன்றுமே தெரியல, நாங்கள் எப்படி இருந்திருப்போங்கிறது ஒன்றுமே தெரியல. அது சொல்லணும், அதனால அந்த குழந்தைகள் நிறையா கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. குழந்தைகள் மாதிரி பெரியவாளுக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நமக்கு கொஞ்சம் வயசான பிறகு கொஞ்சம் தொணன்னு பேசுவோம், அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கணும். கூடிய மட்டும் நம்ம சந்தோஷமாக காமிச்சுட்டா தான் எல்லா இதுவுமே நல்லா இருக்கும். குடும்பத்தில் அவளும் கஷ்டப்பட்டு தான், அவளுக்கும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்மளை வச்சு பராமரிக்கிறதெல்லாம். கூடிய மட்டும் அவளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். என்னோடய ஆசை இப்போ எல்லாம் எல்லா குழந்தைகளும் பாட்டி தாத்தா பெரியவாளோடலாம் நிறைய இது பண்ணணும். அதே மாதிரி பெரியவாளும் குழந்தைகளோட விளையாண்டு அந்த மாதிரி ஒரு சீன் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். அது சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.